இதை வருவோம் இறையருள் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இதை வருவோம் இறையருள் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே வாருங்கள் இறையெல்லாம் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் அடிச்சுவடுகளின் தடம் மாறாமல் நடக்க பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலியானது நம்மை அழைக்கின்றது. விண்ணகம் செல்ல இருக்கும் இயேசு தனது அன்பு பணியினை தலைமையேற்று நடத்திட திருத்தூதர் பேதுருவை பணிக்கிறார். இயேசு விடுவிக்கின்ற மேய்ப்பு பணியானது ஆடம்பரத்தை ஆதாயமாக்கிக் கொள்வதல்ல, தன்னை இழக்க பொருட்படுத்தாது இயேசுவின் பெயருக்காக தங்களை கரைத்துக் கொள்வதில் பேதுரும் சீடர்களுமே தயாராக இருந்தார்கள். இயேசுவின் அழைப்பை ஏற்று முதல் சீடரான பேதுரு அன்பு பணியிலும் இயேசுவை பிரதிபலிக்கும் முதல் ஆயனாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு விரும்புகிறார். பேதுருவைப் போல இயேசுவின் அன்பின் பாறையாக திடம் கொண்டு நிற்க திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து அந்தோணிச்சாமி அற்புதம் ஆன்ம இளைப்பாற்றி திருப்பலியாக குடும்பத்திலே கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஜெயக்குமார் அலெக்ஸ் மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற ஜெயக்குமார் அவர்களை இறைவன் ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் குழந்தைகளுடைய சுகத்திற்காகவும் விரைவில் வீடு கட்டுகிற ஆசிரியருக்காகவும் ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து மரியதாசன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் நினைத்திருக்கிற நல்ல காரியங்கள் கைகூட வேண்டும் என்றும் தொழில் நலனுக்காகவும் இன்று தன்னுடைய 2வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகிற பின்சிங் வினோஃபா இவர்களுக்கு இறைவன் நிறைவான அருளும் ஆசிரும் அருள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். கைத்தாறு பன்னீர்குளம் பகவதி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் அரசு வேலையை ஆண்டவர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருமண காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் முத்துமாலை அவர்களது சுகத்திற்காகவும் ராமகிருஷ்ணன் குடியிலிருந்து விலகி கிறிஸ்துவுக்குள் அருள் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்தராஜன் ரெஜிலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெமிக்ஷா இறை ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். சுரண்டை சாலமன் அனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் கிறிஸ்துவில் மரித்த ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். சேர்ந்த மரம் ஜெயஸ்டெல்லா பிரிட்டோ குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் சகோதரர் ரெபிண்டோ எதிர்காலம் ஆண்டவருடைய அருளால் சிறப்புற அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். சுரண்டை இன்ஃபென்ட் ஃபெலினா குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டனி சஃப்ரினாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க செய்ய வேண்டும் என்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். வீரபாண்டிய பட்டினம் பபியான் சுசீலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் சுசீலா அவர்களுக்கு நற்சுகம் கிடைத்தமைக்கு நன்றியாக சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். பேர குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து சிறந்த ஞானத்திலும் கல்வியிலும் வளரச் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இறையருள் பெறுவதற்காக நாமும் ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா,
உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. தூய் ஆவியார் இடையராது எங்களை காத்தருள்வாராக. ஆமேன். நல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, மனிதர் உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும் உமை அன்பு செய்து வாழவும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர்.
உம் திருமகனின் உயிர்ப்பு எங்கள் உள்ளங்களில் அத்தகைய தெய்வீக பண்புகளை நிரப்புவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி எருசலேம் முழுவதும் திருத்தூதர்களால் பறைசாற்றப்படுகிறது. இயேசு விட்டு சென்ற விண்ணரசின் விழுமியங்களை எடுத்துச் சொல்வதற்கு திருத்தூதர்கள் துணிவு கொள்கிறார்கள். அதிலும் சிறப்பாக இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவர்கள் அவமதிப்புக்கு உள்ளாவதை குறித்து மகிழ்ச்சி கொண்டார்கள் என்றுரைக்கும் திருத்தூதர் பணிகள் நூலின் சொற்றொடர்களில் துணிவும் ஆற்றலும் பெற்றிட கவனமுடன் வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 27 32, மேலும் 40-41. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நெஞ்சே நீ ஆண்டவரை
இரண்டாம் வாசக முன்னுரை. விண்ணக அரியணையில் வீற்றிருக்கும் தந்தையாம் கடவுளுக்கு மாசற்ற ஆட்டுக்குட்டியாக பலியான இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் என்றும் உரித்தானது என்று கோடிக்கணக்கான வானதூதர்கள் பாடிக்கொண்டிருக்கும் உன்னத காட்சியானது யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்துலகிற்கும் மேலான இறைவனின் ஈடில்லா மேன்மையையும் மாட்சியையும் வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 14 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 14 முடிய. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும்போது அரியணையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடக் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 21வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 15 முதல் 19 முடிய. அவர்கள் உணவருந்தியபின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே,
நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவர்களிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கெல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வள. நீ இளைஞனாக இருந்தபொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாய் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டு அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று இயேசு கேட்டார். இந்த உலகத்தில் என் மீது உனக்கு அன்புண்டா என்கின்ற ஒரு கேள்வி பெரும்பாலும் குடும்பத்திலே குழந்தைகளை பார்த்து பெற்றோர் கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே உனக்கு எல்லோரையும் விட என்னைத்தானே அதிகமாக பிடிக்கும் என்கின்ற கேள்வி நட்பு வட்டாரத்தில் இருக்கிறது, கணவன் மனைவி உறவில் இருக்கிறது. ஏன் ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது, மாணவர்களில் இந்த மாணவன்தான் எனக்கு அதிகமாக பிடித்திருக்கிறது என்கின்ற வார்த்தையை சொல்லி, உன்னை எனக்கு ஏன் அதிகமாக பிடித்திருக்கிறது என்று அந்த மாணவனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்து அந்த மாணவனை நிறைய பெரிய மதிப்பெண்கள் பெறச் செய்கிற ஆசிரியர்களையும் நாம் பார்க்கிறோம். இவ்வாறாக இந்த உலகத்திலே பெரும்பாலும் இந்த அன்பு என்பது அதிகமாக பிடித்திருக்கிறது என்கின்ற அன்பு என்பது எல்லா உறவுகளிலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அடிப்படையான தத்துவ வார்த்தையாக, ஆசீர்வாத வார்த்தையாக, வாழ்வியல் வார்த்தையாக கொடுக்கப்படுகிறது. இந்த அன்பு, எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கின்ற அன்பு என்பது ஆன்மீகத்தில் ஆண்டவராகிய கடவுளும் முதன்மையாக வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனவேதான் இயேசு சொல்லுவார் மத்தேயு நற்செய்தியிலே, இதோ எவனாவது ஒருவன் என்னை விட தன் தாயையோ தந்தையையோ சகோதர சகோதரிகளையோ நில புலன்களையோ உடைமையையோ அதிகமாக நேசிப்பவராக இருந்தால் அவர் என்னுடைய சீடர் என்று கருதப்பட தகுதியற்றவர். தகுதி என்று எடுக்கிற பொழுதே உன் கடவுளாகிய ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்வாயாக என்பது முதன்மையான கட்டளை என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வாக்குகள் அல்லது இந்த வாக்கியங்கள் எல்லாம் எதை நோக்கி நம்மை நகர்த்துகின்றன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இந்த அன்பு என்பதுதான் முதன்மையான மதிப்பீடாக, முதன்மையான பொக்கிஷமாக கருதப்படுகிறது. தங்கமோ வைரமோ அல்லது பிளாட்டினம் என்று சொல்லப்படுகிற பொக்கிஷங்களோ அல்ல, அல்லது பெரிய வீடோ மாட மாளிகையோ உடைமைகளோ அல்ல. மாறாக ஒருவரின் உள்ளத்தில் இருக்கின்ற அன்பு என்கின்ற ஒற்றை அந்த பண்பிற்காகத்தான் இந்த உலகத்திலே இத்தனை போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த அன்பு இந்த போராட்டங்களுக்கு மத்தியில் பெறப்படுவது எதற்காகவென்றால் சாட்சிய வாழ்வு வாழ்வதற்காக. ஏனெனில் இந்த அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் சாட்சிய வாழ்வு நிற்கும். சாட்சிய வாழ்வு என்றால் என்ன? உறுதியாக நிற்றல், அதற்காகவே நின்றல்,
அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது ஒரு கொள்கை பிடிப்பாக இருக்கட்டும், யோசித்து பாருங்கள். எவ்வளவு நல்லதோ எவ்வளவு கெட்டதோ அது இரண்டாவது, எவ்வளவு சரியோ எவ்வளவு தவறோ அது இரண்டாவது. ஆனால் அன்பு இருக்கின்ற இடத்திலே அங்கே முழுமையான ஈடுபாடும் முழுமையான பற்றுறுதியும் முழுமையான உறுதிப்பாடும் இருக்கிறது. இன்றைக்கு முதல் வாசகம் அதற்கு எடுத்துக்காட்டாக நமக்கு அமைகிறது. இயேசு கேட்ட இந்த கேள்வி, நீ இந்த உலகத்தில் எல்லோரையும் விட என்னை அதிகமாக அன்பு செய்கிறாயா என்கின்ற ஒரு கேள்வி பதில் எதிர்பார்த்த கேள்வி அல்ல, வாய்ப்பு கொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி, சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்ற ஒரு கேள்வி. ஏனெனில் இந்த சந்தர்ப்பம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். கடவுள் இயேசு கொடுத்த சந்தர்ப்பம் எதற்காக? இந்த தொழுகை கூடத்தின் முன்னால் அவர்களை நிறுத்தி, நாங்கள் உங்களை கண்டித்தோம், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டோம், நாங்கள் உங்களை அடித்தோம். பாருங்கள், அந்த சபையோர் சொல்லுகிறார்கள், இதோ கண்டித்தோம், அடித்தோம், கட்டளை கொடுத்தோம், நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று. ஆனால் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த காரியத்தை அவர்கள் துணிந்து செய்தது எதனால்? இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பினால், அன்பினால், அன்பின் மிகுதி. அதற்கு முன்னால் விட்டுவிட்டு ஓடியவர்கள், மறுதலித்தவர் யாரிடம் மறுதலித்தார்? பேதுரு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அரசன் கூப்பிட்டு கேட்குற பொழுது மறுதலித்தால் கூட சரி போ, அந்த இடம் முக்கியமான இடம், அதனால் அவர் பயந்து போய்விட்டார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு வேலைக்கார பெண், தண்ணீர் சுமந்து கொண்டு வருகின்ற ஒரு பெண், வாயிலில் காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு கூலியாள், நீயும் இயேசுவோடு இருந்தாய்த்தானே? ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாது அந்த ஆளை என்று பேதுரு மறுதலித்தது மட்டுமல்ல, அவரை சபிக்க தொடங்கினார். பிரியமானவர்களே, இப்படி இருந்த இந்த பேதுரு தான் இயேசு கேட்ட இந்த கேள்வியை முன்னிட்டு அன்பு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு அழைப்பை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட அழைப்பு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட அதிகமாக அன்பு செய்கின்ற, அவரை அன்பு செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு சபை நடுவிலே அவரை நைய புடைத்தார்கள் என்கின்ற வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அடித்து துன்புறுத்தி, உயிரை மட்டும் விட்டுவிட்டு உடலெல்லாம் காயப்படுத்தி அவரை அடித்த பொழுது கூட அவர் சொல்லுகிறார், எதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும்? வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற அழுத்தங்களுக்கா? இந்த மனிதர்கள் எனக்கு செய்கின்ற தீமைகளுக்கா? அல்லது எனக்குள் இருக்கின்ற அந்த மனதிற்கா, கடவுளுக்கா? பிரியமானவர்களே, மனம் என்பதுதான் வலிமையானது. மனம் ஒன்றை செய்ய தீர்மானித்து விட்டால் உயிர் போனாலும் செய்யும். மனம் ஒன்றை செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டது என்று சொன்னால் அது எத்தனை அழுத்தம் வெளியிலிருந்து கொடுக்கப்பட்டாலும் அதை செய்யாது. இதுதான் வாழ்வியல் யதார்த்தம், வாழ்வியல் உண்மை. ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய மறுக்கிறார் என்றால், தயங்குகிறார் என்றால், காரணம் கேட்டால் 1000 சொல்வார்கள். ஆனால் உண்மையான காரணம் அவர்களுடைய உள்ளம்தான் அறியும். அந்த உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தால், எனவேதான் மனம் இருந்தால் வழியுண்டு என்று சொல்வார்கள். வழி தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே மனம் இல்லை என்பது பொருள். எவ்வளவு நாடு தாண்டி இருந்தாலும் மனம் இருக்கிறது என்றால் வழி அருகிலே இருக்கிறது. எனவே இன்றைய இந்த வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அடிப்படை தத்துவம் என்றால், ஆண்டவரை பக்தியினால் நீங்கள் வணங்கினாலோ அல்லது ஆண்டவரை நீங்கள் ஒருவேளை ஆதாயத்திற்காக தேடி வந்தாலோ, கோயிலுக்கு போகலைன்னா சாமி குத்தமாயிரும், ஐயோ கண்டித்து விடுவார். ஆண்டவரை தேடி போகலை அப்படின்னா எனக்கு பரீட்சையில் பாஸ் மார்க்கு கிடைக்காம போயிடும், அதனால இதோ இந்த நாளில் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நல்லபடியாக வேலை முடியணும், அதுக்காக கடவுளை தேடி விட்டு போகிறேன். ஆதாயங்களுக்காக அல்லது ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லது பயத்தினால், அச்சத்தினால் இதெல்லாம் நீண்ட நாளைக்கு நிலைத்து நிற்காது, சிதறி போய்விடும், ஓடி போய்விடும். ஆனால் உள்ளுக்குள் அன்பின் மிகுதியால், எனவேதான் கேட்கிறார் ஆண்டவர், நீ என்னை அன்பு செய்கிறாயா?
அன்பின் மிகுதியினால் தேடப்படுகிற தேடலாக இருந்தால் இந்த தொழுகை கூடத்தில் கூப்பிட்டு வைத்து இவ்வளவு தூரம் இக்கட்டுகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி இருந்தால் கூட அங்கே பேதுரு சொல்லுவது, எனக்குள் ஒரு குரல் கேட்கிறதே, எனக்குள் இருக்கிற இறைவன் சொல்லுகிறார், என் மனச்சான்று சொல்லுகிறது, இல்லை, நீ போதிக்கத்தான் வேண்டும், நீ சொல்லத்தான் வேண்டும், நீங்கள் என்னை கொன்றாலும் பரவாயில்லை, ஆனால் நான் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அனுபவித்த விதத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. எவ்வளவு அழுத்தமான வார்த்தை பாருங்கள் பிரியமானவர்களே. ரெண்டு வகையான, எளிதாக புரிந்து கொள்வதற்காக ரெண்டு வகையான காரியத்தை பற்றி பேசுவார்கள். ஒன்று, இப்போ வண்டி டூ வீலர் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர், இப்போவும் அந்த மாதிரி டூ வீலர்கள் இருக்கத்தான் செய்கிறது. சைடில் ஒரு கிக்கர் இருக்கும், உதைப்பான், அதை போட்டு டங்கு 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 டங்குன்னு மிதித்தோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஏன், நம்முடைய ஆலயத்தில் 2 வகையான மோட்டார் இருக்கிறது. ஒன்று, அந்த ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருக்கிறவங்க ஜெனரேட்டர், அது என்ன செய்யணும், நம்ம போய் அதை கொடுத்து கொஞ்சம் அப்படி 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 சுற்றி தொடக்கி விடணும். தொடங்கி விட்டுட்டோம்னா அப்புறம் அது வாட்டுக்கு மணிக்கணக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது கிக் ஸ்டார்ட் என்று சொல்லப்படுகிற வெளியிலிருந்து அழுத்தம் கொடுத்தே தள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் கார் அப்படி இல்லை. முன்னாடிலாம் கார் அப்படி இருக்கும், கொஞ்சம் தள்ளி விட்டாச்சுன்னா கார் ஸ்டார்ட் ஆயிரும். பிறகு கார் அது வாட்டுக்கு எத்தனை கிலோமீட்டரும் போகும். ஆனால் தொடக்கத்தில் தள்ளி விட்டால் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போது ஆட்டோ ஸ்டார்ட் என்கின்ற ஒன்று வந்துவிட்டது. வெளியிலிருந்து எந்த அழுத்தமும், வெளியிலிருந்து எந்த பிரஷரும் தேவையில்லை, வெளியிலிருந்து சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட்டன் தட்டினா போதும், இந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு மோட்ரு அது வாட்டுக்கு என்ன செய்யும், சுற்றும். டூ வீலரில் நிறைய பேருக்கு பட்டன் வந்துடுது, பட்டனை தட்டினா போதும், அது வாட்டுக்கு என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இன்றைய முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் இரண்டும் சொல்கிறது. ஆன்மீகத்தில் குழந்தைக்கு நீங்கள் சொல்லலாம் தொடக்கத்தில், டே ஒழுங்கா கோயிலுக்கு போடா, பூசை உதவிக்கு நின்றுடா, ஃபாதரை பாருடா, சொல்கிறத கேளுடா, கோயில் காரியம் ஆண்டவர் காரியம் ஆசீர்வாதமாக இருக்கணும்டா என்று. ஆனால் எத்தனை வயது வரை சொல்வீர்கள், எவ்வளவு நாள் சொல்வீர்கள்? அந்த புஷ் பண்ணி தள்ளுகிற ஒரு காரியம் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, மோட்டிவேஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், அதர் மோட்டிவேஷன் என்று சொல்வார்கள். அடுத்தவர்கள் காசு கொடுத்தோ, முட்டாய் கொடுத்தோ, சாக்லேட் கொடுத்தோ, அல்லது ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தோ உங்கள் குழந்தைக்கு, இங்கே பாரு நான் உனக்கு ஒரு சைக்கிள் தருவோம், என்ன நீ நல்லபடியாக மார்க் எடுத்தான்னு, இப்படி வெளியில் பொருளை காட்டி காட்டி எத்தனை நாளைக்கு மோட்டிவேட் செய்ய முடியும்? ஆனால் உள்ளுக்குள் ஒரு மோட்டிவேஷன் வந்துவிட்டது என்றால், சுயமாக உள்ளுக்குள் ஒரு எண்ணம் இந்த உள்ளத்தில், இந்த உடம்பில், இந்த புத்தியில் பற்ற வைக்கப்பட்டு விட்டது என்றால், அப்படி பற்ற வைக்கப்பட்ட அந்த காரியம் சாகும் வரை, மரண படுக்கையில் கிடந்தால் கூட அது அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை தரும். எனவேதான் பாஸ்கா விழாவிலே நம்முடைய உள்ளத்தில் அந்த திரி பற்ற வைக்கப்பட்டது. பாஸ்கா காலம் எல்லா திருப்பலியிலும் இந்த மெழுகுதிரி பற்ற வைத்து எரியப்படுவதற்கு காரணம் அதுதான். இதோ திருமுழுக்கில் நமது உள்ளத்தில் பற்ற வைக்கப்பட்ட இந்த நெருப்பு, இந்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உள்ளே கொழுந்து விட்டு எரிகிறாரா? ஆண்டவரின் கேள்வியை மீண்டும் ஒரு முறை சிந்திக்கிறோம். இதோ நீ எல்லோரையும் விட என்னை அதிகமாய் அன்பு செய்கிறாயா என்கின்ற கேள்விக்கு முதல் 2 முறை பேதுரு படபடவென்று பதில் சொன்னார். 3வது முறை நின்று உள்ளே சிந்தித்து ஒரு பதிலை சொன்னார். ஆண்டவர் அதோடு நிறுத்தி கொண்டார். இயேசுவுக்கு தெரியும், இனி பேதுருவிடம் இதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பதிலை சொன்னார். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒன்றாய் வாழ்
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, அகிலமும் உமதானாலும் எம்மில் பேரன்பு கொண்டு இறையரசின் மாந்தர்களாக எம்மை பெயரிட்டு அழைத்து திரு அவை வழியாக நாளும் பயன்படுத்தி வருகிறேன். இந்த மாபெரும் உடனிருப்புக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அன்பு பணியில் தொடர்ந்திடும் எம் திரு அவை தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆற்றலாகவும் உச்ச தோழமையாகவும் உமது கரம் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் அன்பு இறைவா, இறைவார்த்தை என்னும் விதைகளை விதைத்திடும் பணியினை மேற்கொள்ளும் நற்செய்தி பணியாளர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் வாழ்வில் சோதனைகளை தாங்கிடும் உள்ளத்தையும் தூய ஆவியாரின் செயல்பாட்டையும் தந்து திடப்படுத்தும். அவர்கள் இறை ஞானத்தோடு இறைவார்த்தையை அறிவிக்கவும் இறைவார்த்தையின் ஆதாரமாக வாழவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துன்பத்தில் இருப்போரை தேற்றும் கரமே இறைவா, தீய பழக்க வழக்கங்களால் தன்னுடைய வாழ்வை இழந்து தன்னோடுள்ள உறவுகளின் வாழ்வையும் சீரழிக்கும் மனிதர்களை பாதம் வைத்து மன்றாடுகிறோம். அவர்களுடைய தன்னல போக்கினால் உண்டாகும் பாவங்களையும் ஆன்ம இழப்பினையும் உணர்ந்திடவும் விதமாக தன்னிலை அறிந்து மனமாற்றமடைந்து அவர்கள் புதுப்பிறப்பு அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாண்பும் ஆட்சியும் விளங்கிடும் இறைவா, உயிர்த்தெழுந்த உமது உடனிருப்பினால் சீடர்களை உறுதிப்படுத்தியது போல எங்களுடைய பலவீனமான உள்ளங்களையும் நம்பிக்கையினாலும் உணர்வுள்ள ஞானத்தினாலும் நிரப்பியருளும். எம் வாழ்வில் வரும் எந்த சோதனையிலும் உம்மை தாங்கி நிற்க வரம் தாரும். நிறைவான என்றும் மாறாத மகிழ்ச்சியினால் எங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றி எம் இறைவா, இந்நாளை சிறப்பிக்கும் புனித அந்தோணியார் ஜெபக்குழுவின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். செய்யும் தொழில்கள் நிறைவான ஆசீரை பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளை, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளை, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுப்படுகிற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உமது நம்பிக்கையாளர்களுக்கு பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக இரக்கத்தின் கதவை திறக்க திருவிழமானே. வாழ்வின் பாதையில் நாங்கள் எந்நாளும் உம்மீது கொண்ட அன்பில் உறுதியோடு நிலைத்திருப்போமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவருமான் எங்களுக்காக மனிதனாரார், மண்ணகத்தில் பிறந்தார், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். இறுதியில் சிலுவையில் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று எங்களுக்கு விளங்கச் செய்தார். விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் அந்தோணிசாமி அவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்தவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 5ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்காலயத்தில் திருப்பலி. 6ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து உவரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர். தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 7ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 9ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 10ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. மாலை 7 மணிக்கு பிகே புதரில் திருப்பலி. தொடர்ந்து பிபிஎஸ் நிறைவு விழா. 11ஆம் தேதி ஞாயிறு காலை 7:15க்கு விகே புதரிலும் காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் ஞாயிறு திருப்பலிகள். மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியில் ஞாயிறு திருப்பலி. தொடர்ந்து பிபிஎஸ் நிறைவு விழா. இவ்வாறு ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் ஜபக்குழு. புனித அந்தோனியார் ஜபக்குழுக்கு நாம் கரபலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித அந்தோனியார் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று 5வது பிறந்தநாள் கொண்டாடும் ஆண்டனி சப்ரின்ஸுக்கும், பிறந்தநாள் கொண்டாடும் ஜெயக்குமாருக்கும், 2வது திருமண நாள் கொண்டாடும் பின்சிங் வினோபாவுக்கும் நாம் கரபலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது போல விபிஎஸ் சுற்றுலாவானது நாகர்கோவில், பனங்குடி, களக்காடு, தலையணை, கன்னியாகுமரி ஆகிய இடங்களுக்கு செல்ல இருப்பதால் பெற்றோர்கள் நம்முடைய குழந்தைகளை அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். சுற்றுலா கட்டணமானது ஒரு நபருக்கு ரூபாய் 450. உறுதி செய்து கொள்ள முன்பணமாக ரூபாய் 100 கொடுத்து விபிஎஸ் ஆசிரியர்களிடம் முன்பதிவு செய்து கொள்ளவும். சுற்றுலாவிற்கு 5ஆம் வகுப்பு முடித்தவர்களிலிருந்து பெயர் கொடுக்கலாம். குழந்தைகளை உற்சாகப்படுத்துவதற்காக விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் 12/5/2025 அன்று நடத்தப்பட உள்ளது. நிகழ்ச்சியின் போது வழங்கப்படும் பரிசுகளுக்கு உங்கள் தாராள நன்கொடைகள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். அதற்கான டொனேஷன் இன்று மாலை பிரிக்கப்படும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று விபிஎஸ் வகுப்பானது 11 மணி முதல் 1 மணி வரை ஆர்சி நடுநிலை பள்ளியில் வைத்து நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் திருப்பலி நிறைவுற்றதும் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படுகிறது. இதற்காக திருயாத்திரை பயணிகளாக கொடுக்கும் காணிக்கைகள் கொண்டு இந்த அசன உணவு வழங்கப்படுகிறது. அதே போல் தமிழ் மாதத்தின் கடைசி செவ்வாய் மட்டும் நமது சுரண்டை புனித அந்தோனியார் ஜபக்குழு பல குடும்பங்கள் இணைந்து இந்த அசன உணவை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதன்படி கடந்த 8ஆம் தேதி திருப்பலி நிறைவுற்றதும் அசன உணவு வழங்கப்பட்டதற்காக காணிக்கையாக கொடுத்த குடும்பங்கள்: குருமலா பெரிய ரத்னசாமி ஜெயா குடும்பத்தினர் காய்கறி செலவு முழுவதும் கொடுத்துள்ளார்கள். பிரிட்டோ ரொமில்டா அரிசி 26 கிலோ கொடுத்துள்ளார்கள். அந்தோனியார் பக்தர் ஒருவர் அரிசி 26 கிலோ கொடுத்துள்ளார்கள். அந்தோனியார் பக்தர் ஒருவர் பாயாச செலவு முழுவதுமாக ஏற்றுள்ளார்கள். ஏஎல் சன்ஸ் குடும்பத்தார் 2000 ரூபாய், சகாயம் செலின் 1000 ரூபாய், ஸ்டெல்லா மேரி டீச்சர் 1000 ரூபாய், லூர்துராஜன் ரெஜிலா 1000 ரூபாய், ஜெகன் சகாயம் 500 ரூபாய், பெரியசாமி சேசம்மாள் 500 ரூபாய், அந்தோனி ராயப்பன் சகாயம் 500 ரூபாய், ஜெபஸ்தியான் உதயா 500 ரூபாய், ஜோமிக்ஸ் டெபி 500 ரூபாய், ஜஸ்டின் லாலிட் 500 ரூபாய், பெனிட்டோ சோனியா 500 ரூபாய், சாம்போர் வடகரை முருகன் மகாலட்சுமி 500 ரூபாய், ராணி ஸ்டோர் கிங்ஸ்டன் 500 ரூபாய், மிக்கேல் ஆசிரியர் ஜெவமாலை 500 ரூபாய், ஜேம்ஸ் பாஸ்கலின் 300 ரூபாய், அல்போன்ஸ் கிறிஸ்டி 300 ரூபாய், ஜஸ்டின் டென்சி 300 ரூபாய், கிளச்சுரண்டை ஆரோக்கியசாமி புனிதா 200 ரூபாய், சார்லஸ் அமலா 200 ரூபாய், ஸ்டீபன் புனிதா 200 ரூபாய், இன்பன் பெலினா 200 ரூபாய், அந்தோனி பிரபாகர் திருவருட்செல்வி 200 ரூபாய், ஏ அருள்ராஜ் அல்போன்சா 200 ரூபாய், ஜெயராணி ஜேம்ஸ் 200 ரூபாய். மொத்த வரவு 12,300 ரூபாய். காய்கறி, அரிசி, பாயாச செலவு போக செலவு 10,067 ரூபாய். மீதி இருப்பு 2,233 ரூபாய். கொடுத்த அத்துணை குடும்பங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, தூய மறை நிகழ்வுகளால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்கொடைகளை முன்னிட்டு உம்மை புகழ்கின்றோம். இதன் நினைவாக நாங்கள் உமது அன்பில் என்றும் வளர்ச்சி பெறுவோமாக. ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.